நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் பல பக்தர்கள் தங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயங்களை அவருடைய சன்னதியில் எதுவும் பேசாமலேயே தெரிந்து கொண்டார்கள் என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்துண்டோம் அல்லவா? வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். சிவப்பிரகாசம் பிள்ளை என்பவர் ரமணரின் உபதேசங்களை திரும்ப திரும்ப மனதில் பதிய வேண்டி, மற்றவருக்கு உதவ வேண்டி, இங்கு வர இயலாதவர்களுக்கு கேள்விகள் இருப்பின் அவர்களுக்கு பதிலாக தர வேண்டி கேள்விகளாக சிலவற்றை எழுதி கொடுத்து அதற்கு ரமணனிடமிருந்து பதிலும் பெற்றார். கேள்வி கேட்ட உடனேயே பதில் வந்து விழுந்தது. நான் யார் என்ற கேள்வியை தொடர்ந்து நீண்ட கட்டுரை ஒன்று எழுதப்பட்டது. பிறகு சிவப்பிரகாசம் பிள்ளை அவர்கள் எழுதிய கட்டுரையே எளிமையாக கேள்வி பதிலாக பிரிக்கவும் செய்தார்கள். பாலசுவாமியின் வாழ்க்கை சம்பவங்கள் அடுக்குகளாக வருவது இனிமேல் இருக்காது. அவருடைய கதைகள் இருக்காது. அவருடைய பக்தர்களின் சீடர்களின் எண்ணங்கள் இனிமேல் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அவரோடு கலந்துரையாடியவர்கள் உணர்ந்த விதம், மாறி அற்புதம் போன்றவற்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். சம்பவங்களும் இருக்கும், சம்பவங்களுக்கு ஊடே தத்துவ விசாரணைகளும் இருக்கும். ஆகையால் பொறுமையாக கேட்டால்தான் பல விஷயங்கள் புரியும். பகவான் ரமண மகரிஷி என்று அழைக்கப்பட்ட பாலசுவாமியின் வாழ்க்கை ஒரு அரசரின் கதை அல்ல. இது படையெடுப்புக்கு பிறகு அந்த படையெடுப்பு, இதற்கு பிறகு அந்த கடல் பயணம் என்று எல்லா வருடமும் புது முயற்சியாக மேற்கொள்கிற விஷயம் கிடையாது. அசையாமல் அமைதியாக சலனமின்றி அமர்ந்த மலை, அந்த மலையிலிருந்து வீசும் மூலிகை காற்றாக அவருடைய வாழ்க்கை விஷயங்கள் நாம் பார்க்க இருக்கின்றோம். உலகத்தில் பிறந்த அத்தனை ஜீவன்களும் சுகமாக இருக்கவே விரும்புகின்றன. ஒவ்வொரு உயிரும் தன்னிடத்திலே மிக பிரியமாக இருக்கின்றது. இந்த பிரியம் ஒரு சுகம். அந்த சுகத்தை நித்திரையின் போது மனம் நன்றாக அனுபவிக்கின்றது. தனக்குள் ஒடுங்கி தன்னை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றது. நன்றாக தூங்கினேன் என்கின்ற சந்தோஷத்தோடு எழுந்திருக்கின்ற போது விழித்திருக்கிற நிலையில் தன்னில் தான் ஒடுங்குதல், தன்னை அறிதல் என்பது நிகழ வேண்டும். நான் யார் என்ற கேள்வியை கேட்டு பதில் பெறுவதே இதற்கு எளிமையான வழி. உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். நான் யார்? நான் யார்? உடம்பா? உடம்பு என்றால் தூங்கும்போது இந்த உடம்பு எங்கே இருந்தது? அதை பற்றிய அறிவு எங்கே இருந்தது? வேறு ஏதோ ஒன்று தூங்கி வேறு ஏதோ ஒன்று ஒடுங்கி உள்ளே இருந்ததல்லவா? உடம்பை பற்றிய நினைவு முற்றிலும் மறந்ததல்லவா? அப்படியானால் நான் என்பது உடம்பல்ல. அப்படியென்றால் புலன்களாலும் புலன்களின் அனுபவத்தாலும் மூளையின் ஞாபக சக்தியாலும் ஏற்பட்ட மனம்தான் நானா? மனம் என்ன செய்யும்? ஏதாவது நினைத்து கொண்டிருக்கும். தூங்கும்போது கனவு காணும். கனவில் சண்டை போடும், சந்தோஷப்படும், ஏறும் இறங்கும், அலையும். ஆனால் கனவில்லாத நேரமும் இருந்ததே. கனவில்லாத தூக்கம் தானே நல்ல தூக்கம் என்று சொல்கின்றோம். ஆனந்தமாக தூங்கினோம் என்று சொல்கின்றோம். அப்படியானால் விழித்திருக்கும் போது அலையும் மனமும், கனவின் போது அலையும் மனமும் நான் அல்ல, வேறு ஏதோ ஒன்று. ஆனந்தமாக தூங்கியது அது. எது? நான் யார் என்று தெரியாமல் விழித்து நிற்கின்றேனே, அதுதானா? அது நானா? இல்லை, அதுவும் நீ இல்லை. அது இல்லை, நான் இது இல்லை என்று ஒவ்வொன்றாக எதை நான் என்று நாம் நினைக்கின்றோமோ அதையெல்லாம் புறம் தள்ளி தள்ள முடியாமல் எது மீதி நிற்கின்றதோ அதுவே நான். உன் அறிவால், உன் அனுபவத்தால் இந்த உலகத்தை பற்றி ஏதோ நினைத்து கொண்டிருக்கின்றாய். இந்த உலகம் நல்லது என்றும் கெட்டது என்றும் நீயாக ஒரு முடிவுக்கு வருகின்றாய். உண்மை என்ன என்று உன்னால் பார்க்க முடியவில்லை. எந்த விஷயத்தாலும் அதன் உண்மையை, அதன் சத்தியத்தை உன்னால் அறிய முடியவில்லை. உதாரணமாக, இரவில் ஒரு தாம்பு கயிற்றை பாம்பு என்று நினைத்து பதறி ஓடி அலைகின்றாய். உன் ஆத்ம நண்பன் உன்னை நிலைநிறுத்தி அதை பார் என்று சொல்லி தன் கையால் அதை தூக்கி கயிறு என்று காட்டிய பிறகு பாம்பு உடனே காணாமல் போய் அட கயிறு என்று நிம்மதி தொற்றிக்கொள்கின்றது. எல்லாம் உன்னுடைய கற்பனை. பகவான் ஸ்ரீ ரமணருடைய சரித்திரம் என்று எழுதும்போது சம்பவ கோர்வை மட்டுமே விவரிப்பதில் லாபம் இல்லை. ஸ்ரீ ரமணரின் நானார், அதாவது நான் யார் என்கின்ற விசாரமே மூலப்பொருள். அதை அறிவது ஸ்ரீ ரமணரை அறிவது சற்று கடினம்தான். ஆனால் நீங்கள்
இந்த விஷயங்களை திரும்பி திரும்பி கேட்டாலோ திரும்பி திரும்பி படித்தாலோ உங்களால் உங்களை புரிந்து கொள்ள முடியும். உங்களிடம் என்ன இருக்கின்றது, நீங்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதுதான் முக்தி அடையும் நிலை. தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீராம்.